பெண்களுக்கான அநீதி, பெண் புலிகள் ரொம்ப பாலியலா ரொம்ப பாதிப்பு உள்ளாகுறாங்க. ஆமா. குழந்தைகள் அதிகமா இறந்துட்டு இருக்காங்க. முன்ன விட கொஞ்சம் இது அதிகமாகவே செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிகமா தாவேகா சார்ந்த நபர்கள் வந்து அவங்களோட பேர்கள் வந்து உள்ள அடிபடுது. தமிழக வெற்றி கழக பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லி செய்திகள். ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல எல்லாம் செஞ்சிட முடியுமா? 2.5 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு இந்த 1000 ரூபாய் பணம் போட்டாங்க. 2 மாசத்துல எப்படி எல்லாம் கிடைக்கும்? இதுக்கு ஒரு 2.5 வருஷம் டைம் வேணும்ல. எல்லாம் உட்காந்து பார்த்து அலசி எடுத்து அதுக்கப்புறம் தானே இந்த 13 கோடியே என்னமோ சொல்றீங்களா, அந்த கடனுக்கு விளக்கம் என்னன்னு தெரிஞ்சாதானே மீதி மக்களுக்கு செய்ய முடியும். இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் மேல வந்து ஒரு அலிகேஷன் இருக்கு. கவர்ச்சி மூலமா மக்கள் வாக்கு செலுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்து விஜய் அவர்கள் மேல இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதானா? கவர்ச்சியெல்லாம் கிடையாது, நம்பிக்கை. அவர் மேல வச்ச நம்பிக்கை. புதுசா ஒருத்தர் உருவாகட்டும், புதுசா ஒருத்தர் இருக்கட்டும், புதுசா வந்து ஒருத்தர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணன் யாருக்குமே காசு கொடுத்து எந்த ஓட்டுமே வாங்கலையே. 108 தொகுதியில ஜெயிச்சிருந்தாலும் யாருக்கிட்டுமே காசு கொடுத்து ஒரு ஓட்டு கூட வாங்கல. இல்ல உள்ள இறங்கணும்னே சேலம் தொகுதியில வாக்குகளுக்கு காசு கொடுத்ததா தாவேகோட நிர்வாகி மேடையில பேசியிருக்காங்க. கிடையவே கிடையாது. வேணா சொல்லலாம், எங்கேயுமே எந்த ஒரு இதுமே இல்ல. சேலத்துல இருந்து எங்க வேணுமாலும் கேட்டு பாருங்க, எல்லா இடத்துலயுமே மார்க்கெட்ல இருந்து எந்த ஒரு இதுலயுமே டிவி கையில காசு கொடுக்கல. சரிங்க. காசுன்னு ஆரம்பிச்சோனே தானே இங்க அதிமுகவும் இங்கே விட்டு ஆட்டுன்னு ஆட்டினாங்க 2000 3000ன்னு. அப்புறம் எப்படி விஜய் கையில எந்த ரசிகர்கிட்ட பணம் இருந்துச்சு? இப்போ வந்தவங்க ஊழல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அரசியல் பண்ணவங்க நிறைய ஊழல், நிறைய லஞ்சம், நிறைய காலேஜ் ஆட்சி சிஎம் எல்லாத்துக்குமே சொத்து பத்து கோடிக்கணக்கில் இருக்கு. அப்போ மக்கள் பேரை வச்சு கடன் வாங்கிதான் இவங்க குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு. இப்போ விஜய் அண்ணே வந்திருக்காரு, புதுசா எல்லாருமே மக்கள் தேர்ந்தெடுக்க, அவரே மக்கள் தேர்ந்தெடுக்க தான் போகுது. புதுசா ஒருத்தர் வரட்டும், நல்லது நாட்டுக்கு செய்யட்டும். முன்னாடி நடந்த ஊழல் நடக்காம இப்ப நல்ல நேர்மையா எது நடந்தாலுமே மக்கள் துணை இருக்கு யாருக்குமே. இப்போ வந்து அறிவிக்கப்பட்ட இலவசங்கள் இருக்கு பாத்தீங்களா, 6 சிலிண்டர் 2500 மாத உரிமை தொகை, இது எல்லாமே நீங்க கொடுக்க முடியும் நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா கடன் சுமை வந்து பாத்தீங்கன்னா 13 லட்சம் கோடி இருக்கு. கொடுத்தா கொடுக்கணும், கொடுக்கலன்னா போகட்டும். இதை நீங்க எதிர்பார்க்கல? இதை எதிர்பார்க்கல. இப்ப மட்டும் கவர்மெண்ட் கொடுக்கறத வச்சா மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேத்துக்கு கிடைக்குது, எத்தனை பேத்துக்கு கிடைக்காம இருக்குது. கிடைக்கிறவங்க வாழ்றாங்க, கிடைக்காதவங்க அப்படித்தானே இருந்துட்டு இருக்காங்க. கிடைக்காதவங்க போராட்டம் இல்ல, யார்த்தையும் போய் கொடுங்கன்னு போன ஆச்சுலையும் கேட்கல, இந்த ஆச்சுலையும் கேட்கல. அது கிடைச்சா என்ன, கிடைக்காட்டினா என்ன? இப்ப இந்த அறிவிப்பட இலவசங்கள் வந்து கொடுக்கறதுக்கு சாத்தியங்கள் இருக்கா தமிழ்நாட்டுல? கொடுக்கறப்ப வாங்கிக்க வேண்டியதுதான். இதுக்கான எந்த மக்களும் யாரும் போய் போராட மாட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான அநீதி, பெண் புலிகள் ரொம்ப பாலியலா ரொம்ப பாதிப்பு உள்ளாகுறாங்க. குழந்தைகள் அதிகமா இறந்துட்டு இருக்காங்க. முன்ன விட கொஞ்சம் அதிகமாகவே செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறைஞ்சிரும். நம்பிக்கை இருக்கு, குறையும். வேணும்னு கூட பண்ணலாம். இதெல்லாம் முன்னாடி இருந்தவங்க கூட பண்ணலாம். இந்த மாதிரி எப்படியெல்லாம் சம்பவம்லாம் நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் இது மாதிரி கூட நம்புவோம் நாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் நம்ம அந்த செய்திகள் வரும்பொழுது அதிகமா தாவேகா சார்ந்த நபர்கள் வந்து அவங்களோட பேர்கள் வந்து உள்ள அடிபடுது. தமிழக வெற்றி கழக பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லி செய்திகள் பார்க்க சாதாரணமாவே ஒருத்தர் வாழணும்னா எவ்வளவோ போராட்டம் செஞ்சு ஜெயிச்சு நான் எங்கக்குள்ளேயே பக்கத்து சண்டை வரும். இது சிஎம் அளவுக்கு பிரச்சனை. எதை வேணுமாலும் சொல்லுவாங்க, எப்படி வேணுமாலும் மாத்தலாம். இது வந்து ஒரு பொய் கருத்து தான். கண்டிப்பா பொய் கருத்தா தான் இருக்கும்.